பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம தேவ செய்திக்கு முன்பதாக இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் வந்திருக்கிறது நீர் அறிகிறீர் ராஜா. ஏசப்பா, நீர் வந்து பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் பேச சித்தமானீரோ எல்லா வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளும் எடுத்து போடுங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்திருக்கிறார். பாருங்க, புதிய மாதத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அவருடைய வார்த்தை இல்லைன்னா நம்மளால அடுத்த நாள் நம்ம கடந்து போவதே முடியாத காரியம். ஆமேன். அந்த காரியத்தை குறித்து தான் இன்றைக்கும் கர்த்தர் பேச போகிறார். பாருங்க, வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம். பாருங்க, நம்முடைய நாட்களை என்னும் அறிவு நமக்கு வேண்டும். இன்றைய தினத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நம்ம காணப்போகிறோம். தேவனுக்குள்ளாக, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம், பல காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், நிறைய விஷயத்தை குறித்து இன்னும் வரப்போகிற காலங்கள் எங்கேயோ இருக்குது, அதை குறித்தெல்லாம் நம்ம வந்து கலங்குறோம், அதை குறித்து பயப்படுகிறோம். நம்ம இப்படி நடந்தா அப்படி நடந்தா என்ன என்று யோசிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வசனத்தை சொல்கிறது, எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும், அது தேவனுடைய கிருபை தான். ஸோ ஆண்டவருடைய பிரசனம் எப்போ வேணால் இந்த பூமிக்கு வந்து சேரலாம். அப்போ அது இருக்கிற நாட்களுக்குள்ளாக நம்ம எப்படி வாழணுன்ற அந்த அறிவு இருக்கணும். இந்த நாள் எப்படி இருக்கிறோம், இந்த நிமிஷத்தில் எப்படி இருக்கிறோம், நம்ம அதுக்கேற்ற பரிசுத்தத்தில் இருக்கிறோமா, அதற்கேற்ற ஞானத்தில் இருக்கிறோமா, அறிவில் இருக்கிறோமா, தேவனுக்கு உகந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு நம்ம நாட்களை மறந்துடுறோம். எந்த நாட்கள் வரைக்கும் இருப்போன்றதே தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம யோசிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா பல காரியங்களை குறித்து கவலைப்படுறோம், பல விஷயங்களை குறித்து கவலைப்படுறோம். அதனாலே நிறைய பேருக்கு வியாதி பலவீனங்கள் எல்லாம் வருகிறது. பாருங்க, மத்தியில் இயேசு கிறிஸ்து சொன்னது தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைக்காக கவலைப்படாதீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்காக இந்த நாளை நம்ம விட்டுடுறோம். இந்த நாள், இந்த பிரசன்ட், இப்போ வசனம் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தேவ ஆவியானவர் ஏதோ பேச விரும்புகிறாரு, ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிறாரு. அது என்ன, அந்த நாட்களில் நம்ம எப்படி நடக்கணுன்றதை விட்டுட்டு நாளைக்காக கவலைப்படுகிறோம். நாளைக்காக நாம கவலைப்படக்கூடாது. யார் கவலைப்படணும் தெரியுமா? வாசிக்கலாம். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் ஒன்று போதும். இன்னைக்கு நீங்க நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம், ஒரு சிலரை குறித்து நான் கேள்விப்பட்டது உண்டு. நிறைய காரியங்கள் பின்னாடி வரதுக்கு இப்பத்திலே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்பதான் குழந்தையா இருக்கும், அதுக்கு திருமணம் ஆகிறதுக்காகனா எல்லா காரியத்தையும் இப்பயே ஏற்பாடு பண்ண வேண்டிய ஆட்களை நம்ம காண வேண்டியதா இருக்கு. இல்ல மகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கான காரியத்தை பாருங்க. இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கணுமா, இன்னைக்கு ஆண்டவர் வருகை வந்துருச்சுடா, இன்னைக்கு வந்துருச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற பரிசுத்தத்தில் தான் போக முடியும். நீங்க நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் அது வந்து கர்த்தருடைய கிருபை இருந்தா நாளை தினத்துல சந்திப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நாளை தினம் என்பது நம்ம கையில இல்ல, அது தேவனுடைய நாட்கள். தேவனுடைய நாட்களை குறித்து நாம யோசிக்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறது, எங்களுடைய நாட்களை என்னும் அறிவு. நமக்கு அறிவு இப்பொழுது தேவை. நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கு, நம்ம நாட்கள் இந்த பிரசன்ட்ல எப்படி இருக்கிறோம், அதை குறித்து நாம என்ன வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் என்ன வார்த்தை சொல்லுகிறது தெரியுமா? நீங்க ஒவ்வொரு நாளும் உண்மையோடு முத்தமுத்தோடு நடந்துக்க. இன்னைக்கு உண்மை இல்லை, நான் நாளைக்கு உண்மையா இருக்கிறேன், நான் நாளைக்கு பரிசுத்தமாகிறேன், நான் நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இல்ல, இன்னைக்கு உண்மையா இருங்க. தேவன் வந்து ஆபிரகாமை கூப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நீ உத்தமமாய் நடந்து கொண்டு. நம்ம ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமமா இரு. நீ உத்தமமா இருப்பது மாத்திரம்தான். இந்த நாளில் நாம உத்தமமா இருக்கிறோமா, இந்த நாளில் கர்த்தருக்கு ஏற்றார் போல நம்ம நடக்கிறோமா, இந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்ம வந்து சரியா இருக்கிறோமா. ஹல்லேலூயா. இந்த நாளில் பாவம் செய்கிறோம், இந்த நாளில் பரிசுத்தமா இல்லை, இந்த நாள் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டோம்னா, நான் நாளைக்கு தினத்துக்காக காத்துட்டு இருக்கும்போது தேவன் அதுக்குள்ள வந்துட்டாரு. இந்த நாளில் நம்ம பலவீனமா இருக்கோம், இந்த நாளில் பல காரியங்களை குறித்து யோசிச்சு பயந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லாத பொழுது ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா.
உங்களுடைய அறிவை யோசிச்சு பாருங்க, உங்க அறிவை பயன்படுத்துங்க. என்ன இந்த நாள் பர்ஃபெக்ட், மார்னிங் வந்து ஜெபம் பண்ணோமா, மார்னிங் வந்து வேதத்தை வாசிட்டோமா, கர்த்தருக்குள்ள அனுதினம் சரியா இருந்தோமா, அனுதினம் மன்னா அனுதின வார்த்தை அது எல்லாம் சரியா இருக்கா, இன்றைய தினத்தில் நாம தேவனுக்கு ஏற்ற உத்தமத்திலும் உண்மையுமா இருக்கிறோமா என்பதை நாம் காண வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சோ பாருங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. ஆமென், அல்லேலூயா. உத்தமமாய் நடந்து, நீ உத்தமமாய் நடக்கல, இன்னைக்கு தினத்துல நீ சரியா நடக்கலன்னு போது எப்படி நம்ம போய் ஹெவனுக்கு போக முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் எடுக்கும்போது அந்த வார்த்தையை தான் சொல்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில நாம முதல் காரியமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் என்ன தெரியுமா? உத்தமமாய் நடக்கணும். யாருக்கு? மற்றவங்க பார்க்குற மாதிரி நடக்கிற அந்த வாழ்க்கை வேணாம். கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, டெய்லி பார்க்குறாரு. டெய்லி நீங்கள் மார்னிங் எழுந்துக்கிறீங்க, உங்கள் வீட்டில் வேலைகளை செய்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, எல்லா இடத்துலையும் கர்த்தர் பார்க்குறார். அந்த கர்த்தர் பார்க்கிறார் என்ற உத்தமம் உங்களுக்கு தேவை. என் தேவன் பார்க்கிறார், அவருக்கு ஏற்றாற் போல பரிசுத்தமா இருக்கணும். பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஆமென், ஹல்லேலூயா. சோ தேவ வார்த்தை விதமாய் வாசிக்கிறோம். உத்தமமும் உண்மையுமா தேவன் எதிர்பார்க்கிறார், வேற எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. இன்றைய தினத்துல இந்த நாளில் நீ உத்தமமா இருந்தீங்கன்னா தேவ ராஜ்யத்துக்கு போவ. உனக்கான பதவி உயர்வையும் உனக்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் எதை வச்சு கொடுப்பாரு அப்படின்னா உங்களுடைய உத்தமத்தையும் உண்மையும் கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷங்களை ஆண்டவர் அதிகாரியாய் மாற்றுகிறவர், அவர் உயர்த்துகிறவர், ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அறிவு இருக்கணும், ஒரு புரிதல் இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நீ புரிதலோடு செயல்படுங்க. நாளைக்கு அடுத்த வருஷம், அடுத்த மாதம், அடுத்ததுக்கே போகாதீங்க. இன்னைக்கு என்ன சம்பவம், இன்னைக்கு நான் பர்ஃபெக்டாக இல்லாத பட்சத்தில் நான் நாளைக்கு போய் பிரயோஜனம் இல்லையே. இன்றைய தினத்தில் தேவனோடு கூட நாம் ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை தான் தேவன் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நீ என் முன்னாடி உத்தமமாக நடந்துக்கோ, உத்தமமாக இரு. நான் தான் உன்னை பார்க்குறேன், மற்றவங்க பார்த்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் தான் உன்னை உயர்த்தணும், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு இது என் தேவனுக்கு பிடிக்காது, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு போகிறது தேவனுக்கு பிடிக்காது, இதை பேசினா தேவனுக்கு பிடிக்காது, இதை பரிசுத்தம் இல்லாத விஷயத்தை நான் செய்யக்கூடாது, நான் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு அறிவு தேவைப்படுகிறது. நீங்கள் அதை புரிந்து செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அதை தான் வேதத்தில் வாசிச்சோம். ஆண்டவரே, எங்கள் நாட்களை என்னும் அறிவு எங்களுக்கு தாங்க. இவ்வளோ நாள் தான், மிஞ்சி போனால் ரொம்ப வருஷம் வாழ போகிறது கிடையாது. அந்த அறிவு நமக்கு தேவை. இருக்கிற நாட்களில் உண்மை முத்தமத்தோடு வாழ வேண்டும். ஆமென். இன்னொரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பாருங்க, நம்முடைய தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீ இருக்கிற காலங்களில் உத்தமமாயிரு, உண்மையாயிரு. அது மாத்திரமல்ல, இருக்கிற அந்த டேல பிரயோஜனமாயிரு. ஆமென். வாசிப்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் உயிரோடின நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்ன பண்ணா? இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்தார் என்று வாசிக்கிறோம். அவர் வயது முதிர்ந்த பொழுதும் தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய ஊழியத்தை அவர் சரியாக செய்தார். நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? நாம பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்க வேண்டும். வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஓரமா போய் இருக்கலாமே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவருடைய ஊழியம், அவருடைய வேலை, அவர் என்ன வேலை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வேலையை நாளெல்லாம், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அந்த டே ஒவ்வொரு நாளும் அவருக்கான காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்றைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் தேசத்துக்கு, உங்க வீட்டுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பிரயோஜனமற்றவர்கள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்க வேணாம். அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படி பண்றாங்க, அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்ல வாழ்க்கை. நீங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ள வேண்டும். சாமுவேலுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார்னா அவருக்கு மட்டும் அந்த கிருபையை கொடுக்கல, உங்களுக்கும் எனக்கும் அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால தான் எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் வேலைகளை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம சில நேரங்களில் லேசியா வாழ்ந்துடுறோம். அடப்போ, இதெல்லாம் என்னத்தை பண்றது, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம
யோசிக்க ஆரம்பிச்சிடும். இல்லை, நாம் உயிர் வாழற வரைக்கும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆமேன். அதுதான் பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவை பார்த்து, உத்தமமான பிரயோஜனமான என் ஊழியக்காரனே, அவனை பார்த்து சொல்லும் போதே இவன் எனக்கு உத்தமமாக இருப்பான், எனக்கு பிரயோஜனமான ஊழியக்காரனாக இருப்பான் என்று பவுல் விரும்புகிறார். பவுலும் சில நேரங்களில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் வாழ எனக்கு விருப்பமே கிடையாது. கண்டிப்பாக இது யாருக்காக இருந்தாலும் இந்த வார்த்தை பொருந்தும். எதுக்குடா இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னு தான் நமக்கு தோணும். என்ன எல்லாமே ப்ரெஷராக இருக்குது, எல்லாமே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏன்டா அப்படி வாழணும் அப்படின்னு தோணும். ஆனால் பவுல் ரொம்ப அழகாக பிலிப்பில் ஒரு வசனத்தை சொல்லுவார். நான் ரசித்து வாசித்த இந்த பகுதி 1:23 அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட இருப்பது, எனக்கு ஆண்டவரோடு போய் மேலே இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த தேகத்தில் இருந்து இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா பிரச்சனைகளும் சந்திச்சு இது எனக்கு தேவையே இல்லை, இதை நம்ம விட்டுட்டு மேலே போகலாம், நல்லா இருக்கும், இது எனக்கு ஓகே. ஆனால் அவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, எனக்கு விருப்பமானது ஆனால் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் யோசிக்கிறேன். என்னன்னா அடுத்த வசனத்தில் சொல்லுகிறாரு, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, நான் போவ ரெடி, ஆனா நான் எவ்வளவு காலம் இருக்கிறனோ அவ்வளவோ உங்களுக்கு அவசியமா இருக்கும். உங்களுக்கு பிரசங்கியாளராய், உங்களுக்கு ஆலோசகராய், உங்களுக்கு ஏற்ற ஊழியனாய், உங்களுக்கு உதவி செய்கிற நண்பனாய், உங்களுக்கு ஏற்ற பிரயோஜனமான பாத்திரமுள்ள பிள்ளையாய் நான் நடந்து கொள்ள உங்களுக்கு அதிகமான அவசியம். நான் உயிர் வாழ்வது உங்களுக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. அதை தான் சொல்றாரு, அதிக அவசியமா இருக்கிறது. ஆகையால நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் என்ன பண்ணுகிறேன் தெரியுமா, என்னை நான் தரித்திருக்கிறேன், இந்த நாளில் பிரயோஜனமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, நீங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் அந்த நாள் உன் வீட்டுக்கு பிரயோஜனமா இரு, உன் சபைக்கு பிரயோஜனமா இரு, உன் ஆபீஸ்ல பிரயோஜனமா இரு. ஏதோ தண்டமா போனோம் வந்தோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இன்னைக்கு அந்த வேலை இந்த வேலை இல்ல இல்ல. நாம உயிர் வாழ்வது ஒரே ஒரு காரணத்தோட வாழணும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் அப்படிதான் ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், பிரயோஜனமான பிள்ளைகளே, பிரியமான பிள்ளைகளே, சிநேகிதனே என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்பு உண்டு பாருங்க. அந்த மாதிரி உங்களை பார்த்து சொன்னோம், என் பிரயோஜனமான பிள்ளையே, என் சிநேகிதனே, எனக்காக வாழ்கிறவனே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நாம தேவன் அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கிறோம், தேவன் கொடுத்த நாளில் நிலைத்திருக்கிறோம். இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு இந்த பாடு போதும், இந்த பாடு போதும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. எதையோ குறித்து கவலைப்படுறோம், எதோ குறித்து பயப்படுறோம், அதெல்லாம் பயப்படாதீங்க. அந்த நாளுக்குரிய அது பாடுகள் போதும். ஆனால் இன்னைக்கு என் தேவனுக்குள்ளாக நிலைச்சிருங்க, உத்தமமா இருங்க, பிரயோஜனமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன திட்டம் பண்ணினாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆரம்பத்தில் வாசிச்ச வசனத்தின்படி, என் நாட்களை எண்ணும் அறிவு எனக்கும் என் சபையாருக்கும் என் பிள்ளைகளுக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த நாளில் உண்மையா இருப்பேன், இந்த நாளில் என் தேவனுக்கு ஏற்ற உத்தமமாய் நடந்து கொள்வேன், இந்த நாளில் என்ன பிரயோஜனமான பாத்திரமாய் எல்லா இடங்களிலும் நடந்து கொள்வேன் என்று தீர்மானம் எடுங்க. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைத்து தருவார். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்து மூலமா எங்களோடு இடைப்பட்ட என் தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளை தினத்தை குறித்து நாங்கள் கலங்காதபடிக்கு ஆண்டவரே, வருகிற எதிர்காலங்கள் எங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் மலை போல பயங்கரமா இருக்குது என்று புலம்பாதபடிக்கு சுவாமி ஏசப்பா, இந்த நாள் போதும், இன்றைய தினத்தின் காரியம் போதும் என்று எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கவும் பிரயோஜனமான பிள்ளைகளாய் நடக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பிரயோஜனமுள்ள பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவையற்ற காரியங்களை குறித்து ஆண்டவரே சிந்திக்காதபடிக்கு ஆண்டவரே பிசாசுடைய எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. பயமுள்ள வாழ்க்கையை நீ கொடுக்கல, பயமுள்ள காரியம் நீர் கொடுக்கல ஆண்டவரே. தெளிந்த புத்தி உள்ள அன்புள்ள காரியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த அறிவோடு கூட நாட்களை என்னும் அறிவை கொடுத்து இந்த நாளில் மகிமை உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு வாழ கிருபை தாங்க. தேவையில்லாத காரியங்களை விலக்கி காத்தலும் பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்து வழி நடத்துவீராக. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா எல்லா வியாதியும் பலவீனம் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண கிருபைகளோடு சுகத்தை கட்டளிடுங்க, தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.